ஜெயிலில் வேணா ஒரு 50% பொறுக்கிகள் இருக்கலாம், 50% புனித ஆத்மாக்கள் இருக்கு. ஒன்று போட்டு ஜெயில் கலவரத்தில் செத்து போட்டோன்னு எழுத வேண்டிய இல்லைன்னு இருக்கு. யார் அக்யூஸ் ஆக்கிட போறீங்க? ஜெயில் கலவரம் அந்த எமோஷன் ஒரு குழந்தையோட பண்ணிருக்கடா, படுபாவி படுபாவி. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார், நான் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இப்போது ஜெயில் இருக்குல்ல சார், ஜெயில் இருக்குது, அக்யூஸ்ட்லாம் இருக்கிறாங்க, நார்மலாக போகிறது வர்றது இருக்கும் கேஸ் வாங்கினவங்க. ஜெயிலுக்குள்ளலாம் ரொம்ப சீப்பான கேஸில் போனால் அங்கே இருக்க கைதிகளாக நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கார்டு பார்த்தேன், சூலூரில் சிறுமி வழக்கு ஆச்சுல்ல சார், கார்த்திக். அவர் போனதில் அவரை அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க. அவரை அடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், உள்ள இருக்கவங்களோட மனநிலை எப்படி, ஜெயில் எப்படி சார் இருக்கும், முதல்ல அதை சொல்லுங்க சார். முதல்ல உங்களை அந்த கார்த்திக் கேஸ் இப்போ சொன்னேன், ஜெயில் தனியாக பேசுகிறேன். ஜெயில் பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட்டு, இதை கொஞ்சம் பேசி தரேன். இவன் உள்ளே போனோடனே 2 நாள் பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. இவனோட ஆட்டிடியூட், இவன் என்ன பண்ணுனா, அந்த பொண்ணை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கொடுத்தனா கொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. உள்ளே போனோன்னு பிளாக் பிரித்து போடுவாங்க. ஆமாம், இவனோட காலையில் தான் டாக்டர் வருவார், டிஎம்ஓ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ரேங்க்ல உள்ளவர் வருவார். வந்தோடனே கேட்டுருவாங்க, உங்க பழக்க வழக்கம் என்ன, கீரை பாட்டினா கஞ்சாவா, கீரைன்னா கஞ்சா, எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. கேட்டு உங்க சைக்காலஜி கவுன்சிலிங் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அப்படியே உள்ள இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் வேணா ஒரு 50% பொறுக்கிகள் இருக்கலாம், 50% புனித ஆத்மாக்கள் இருக்கு. புனித ஆத்மாக்கள்? அதாவது சூழ்நிலைக்காக கொலை பண்ணது, தெரியாம தள்ளி விட்டதுல செத்து போனது, இந்த மாதிரி தொக்கா சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. உன்னோட கார்ல ஏறிட்டு வந்துருப்ப என் பேரும் சேர்ந்து இருக்கும் அதுல. அப்படிதான் சொல்றேன், புனித ஆத்மாக்கள். 10 வருஷம் ஜெயில இருந்த ஒரு மனுஷன் நீங்க அழைச்சு வந்து உட்கார வைக்கிறேன், அவரை விட தங்கமானவரை நீ பார்க்கவே முடியாது. நம்ம எழுந்தோம்னா அவங்களும் எழுந்துக்குவாங்க. ஏன்னா அந்த பண்பாடு சிறை கத்து கொடுத்தது. இவன் வாடா வாடா மாப்பிள்ளன்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, வாடா வாடான்னு. இதுவாக பிளாக்குக்கு வந்தோடனே அப்புறம் தம்பி முதல்ல துப்பாக்கி ஏற்றாம்பாங்க. துப்பாக்கின்னா தொடப்போம் எடுத்து கூட்டணும். இந்த தட்டு தட்டு டம்ளர் இதில் நெளிச்சு வச்சு குத்துறோம். அடி சாதாரண அடி இல்லை, கொலைவெறி தாக்கல் தான். சொல்ல போயிருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க. கொன்னு போட்டு ஜெயில் கலவரத்தில் செத்து போட்டோன்னு எழுத வேண்டிய இல்லைன்னு இருக்கு. யார் அக்யூஸ் ஆக்கிட போறீங்க? ஜெயில் கலவரம் அந்த எமோஷன் ஒரு குழந்தையோட பண்ணிருக்கடா, படுபாவி படுபாவி. குழந்தைய பண்ணிட்டு வர்றது, கிளவிய ரேப் பண்ணிட்டு போறது, நகைக்காக கொலை பண்ணது, சிறு குழந்தைகளை பாலியல் பண்ணது, சிறு குழந்தைகளை கொலை பண்ணது, பெத்த தாய் தகப்பனை கொலை பண்ணுவது, இதெல்லாம் ஜெயிலில் மதிக்கப்படாது. சிறைக்குன்னு ஒரு பெரிய பிரின்சிபல் இருக்கு தம்பி. சார் இவனெல்லாம் எங்க பிளாக்ல போடாதீங்க, இவன் ஹோமோசெக்ஸ் பையன், இவனுக்கு வெளியே வேற பிளாக்ல போடுது சார். அது ஜெயில் ஒரு நீங்க எப்படி எத்தனை நீங்க இருக்கிற வரையுமே அடி வாங்கி தான் ஆகணும். சூப்பரண்ட் எல்லாம் போய் சொன்னீங்கன்னா 2 மடங்கு அடி விடுவோம். சூப்பரண்டை கண்ணை காமிச்சு வச்சு விடுங்கடா நாங்கள் அவனுக்கு. ஏன்னா அவன் பண்ணிட்டு வந்த வேலை எப்படி. அப்ப என்ன ஆகுனா, உங்களை எந்த பிளாக்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி அக்யூஸ் இருக்காம பாருங்க, இந்த மாதிரி பிளாக் அதுல உள்ள போட்டாங்கன்னா அவங்க உள்ள பேசிட்டு இருக்கலாம். மற்ற வேற பிளாக்ல சேர்க்க விட மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ள ஜாதி சூப்பரா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லா பிளாக்குள்ள எல்லாரும் சூப்பரா இருக்கு. ஜெயிலுக்குள்ள ஜாதி அதிகம். எவ்வளவு கான்டாக்ட் வேணும் உங்களுக்கு? நீங்க போனவனே கேட்டுவாங்க, நீங்க என்ன ஆகுது தம்பி அப்படின்னு. யாரு வெளியிலே அட்மிஷன்லேயே கேட்டுருவாங்க. நீங்கள் ஜாதி சொன்னால் அந்த பிளாக் அனுப்பிடுவாங்க. வேறு பிளாக்ல போட்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள கிளாஷ் ஆகிடும். அதனால ஜாதியெல்லாம் கேட்டுருவாங்க. இவன் வந்து பண்ணிட்டு போனது பாலியல் பாலியல், அது குழந்தைய. ஒரு வயசுல கூட குறைச்சி உள்ளவங்கன்னா கூட விட்டுருவாங்க. குழந்தை இல்லை, எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க எப்படா எப்படா வருவா உள்ள. எல்லார் வீட்லையும் குழந்தைங்க இருக்கு தானே. கண்டிப்பா ஜெயிலுக்கு போட்டா அவனும் மனுஷனே இல்லையா? நான் தான் புனித ஆத்மாக்கள்னே சொல்றேன். அவ்வளவு நல்ல மனிதர்கள் எனக்கு தெரியும், பண்பாளர்களை தெரியும். சும்மா அந்த பொறுக்கி லெவலில் உள்ளவங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவை பிடிச்சி குத்துறது, ரயிலில் எவனாவது குத்துறது, இந்த மாதிரி சில்லற வேலை பார்க்குறவங்க நீங்க பாக்குறீங்க. அது வேற. சிறைச்சாலை போராளிகளை செதுக்கும் பொறுக்கிகளை சிதைத்து விடும். இவெல்லாம் எந்த ஜெயிலுமே இருக்க முடியாது. இப்போ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க இவனை, கோயம்புத்தூர் ஜிஹெச் ஒன்று வைத்தியம் பண்ணி. எங்க வைக்கிறது இவனை? எங்க போனாலும் உண்டு போத. ஆமா, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க போனா திகாருக்காரு கொண்டு போனதும் உண்டு. அடுத்தது இல்லை தனி செல்ல போடணும். தனி செல்ல போட சாப்பாடு வாங்க எதுக்கு நீ வெளில வந்து தானே ஆகணும். கண்டிப்பா வாசல்லே பார்த்து போவீங்க.
வாடி வா இப்போ வர்றேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு 50 பேர்ட்டு அடிவானதுக்கு பிறகு தான் பிரச்சனை சால்வ் ஆகும். அது சூப்பரண்டு உண்டு மிரட்டினாலும் கேட்க மாட்டாங்க. சூப்பரண்டையா நீங்கள் இதெல்லாம் திரடாதீங்கன்றவாங்க. அப்புறம் அவர் கிடையாது. ஆமாம், இதெல்லாம் கரெக்டு திரடாதீங்க, அவன் என்ன வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு. அந்த அடித்தவர் கூட ஒரு கொலை பண்ணிட்டு வந்தவராக கூட இருப்பார். அந்த கொலைக்கு ஒரு நியாயம் இருக்கணும் தம்பி, ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும்னு சொல்ல வர்றேன். சார் 10 வருஷம் உயிருக்கு உயிராக காதலிச்சா என் பணம் காசு எல்லாத்தையும் அவள் பேரில் எழுதி வச்சுட்டேன், நீ வேற ஒருத்தரோட புட்டா குத்தி கொண்டு விட்டேன் அப்படின்னா கூட இப்போ கூட சரிதான்டா, ஒரு நியாயம் இருக்கடா விட்ட 10 வருஷம் காசெல்லாம் விட்டா இருக்கான் பாரு. அந்த எத்திக்ஸ் வேணும்ல, ஏதோ ஒரு எத்திக்ஸ், ஏதோ ஒன்று வேணும். நான் சரின்னு பேசல தம்பி, என்னோட பார்வையாளர்களுக்கும் சொல்லிடுறேன், நான் சரியில்லாம் சொல்லலை, எத்திக்ஸ் வேணும்னு சொன்னேன். இல்ல இந்த மாதிரி கீழ்த்தரமா பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி குழந்தைய விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய மிட்டாய் வாங்கி கொடுத்து விளாத்தி குளத்துல போனானே தரும முனீஸ்வர் ரெட்டை தூக்கு, அவனெல்லாம் சுழுக்கு எடுத்துருப்பாங்க ஜெயில. எனக்கு தெரியும் தம்பி ஜெயில அவன் வண்டி வாங்கினான்னு. உங்களுக்கு எப்படி சார்? எனக்கு தெரியும். பிளாக்குக்கு போறதில்ல ஜெயிலுக்கு, வக்கீல் மனுக்கு இப்பதான் நேரம் இல்லாம போறது இல்லை. வக்கீல் மனுக்கு போகல சொல்லுவேன், சார் ரொம்ப அடிக்கிறாங்க சார், உனக்கு சாப்பாடு பிசிபி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. போக்சோன்னா முடியாது கிடையாது, முதல் பாயிண்ட் முடிச்சேங்க, அப்புறம் சுத்துறீங்க. வயசான கிழங்கட்ட போக்சோ பண்ணிட்டு வர்றவனு பாரு, இந்த சின்ன பிள்ளை இப்படி திரும்பிட்டு ஏன்டா உனக்கு இன்னும் கழும்புது பட்டவா அப்படி காதை அப்படி திரு விட்டுருவாங்க. ஐயோ அடிக்கிறா சார்னு போய் சாப்பாடு கிட்ட போ, தண்ணி முண்டை பாத்ரூம்ல, இதுதான் வேலை. அங்கே சாதாரண நிலைமையில போனாலே, கொலை கேஸில் போனால் என்ன கேஸு, கொலை கேஸு எத்தனை கொலை, ஒன்று தான், ஒன்று அந்த உரம் அப்படி ஃபேனுக்கு நேரம் படுக்காத, அப்புறம் 4-5 பண்ண எங்களுக்கு என்ன மரியாதை, இந்த மாதிரி ரேஞ்சில் மாதிரி கூட. அப்ப இவன் தொக்கா சிக்கிறவன் தான் நான் அன்னைக்கே சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்க, அவன் புழக்க போறாங்க உள்ள விட்டுன்னு சொல்லிதான் விட்டுருப்பாரு ஜெயிலர், அடிச்சு விடாங்கடான்னு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் வச்சு குத்துவாங்க. மனசு கேக்குது இல்ல, குத்தனம் போல தோணுது இல்ல. கண்டிப்பா நம்ம நியூஸ் பாக்குற நமக்கே அப்படி இருக்கு. உன் கையிலே சிக்கிறான், உன்னால அடிக்கவும் முடியும், அடிக்க முடியாது, அவ்வளவுதான். வேற என்ன பேசணும்? ஒரு வெறி கொண்ட வெறி நாயி உன்னை கடிச்சிருது, வைத்தியம் எல்லாம் பண்ணிட்ட, வாட்டமா நிக்குது, அடிக்க மாட்டியா, அடிச்சு கொள்ளலாம். அப்புறம் என்ன சாதாரண காமன் மேனோட ஒரு வேகம் தானேங்க. கண்டிப்பா இவன் எந்த ஜெயிலையும் வைக்க முடியாது, இவனை திகார அடிப்புட்டாலும் அங்க கொண்டப்படணும், தொங்க விட்டுறோம். அதான் அதனால சிறைச்சாலை மனிதனை திருத்துவதற்கு உள்ள இடம் தான். குற்றம் செஞ்சானா இல்லையாங்கிறதுல அப்புறம் உன் மேல பண்ணப்பட்ட சார்ஜே அவ்வளவு கோபத்தை விட்டு பண்ணும் உள்ள. நான் இங்க ஒரு பூந்தமண்டை இருக்குல்ல தம்பி, மதுரை வாயில, அதில் நகை கடை ஒருத்தர் வந்து கழுத்து அறுத்துட்டாங்க. நகை அடவு வைக்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி கரகரன்னு அறுத்துட்டு அந்த சட்டை சாத்திட்டு ஓடிட்டான் தம்பி. கடையிலேருந்து எடுத்துகிட்டு போன நகையும் கவரிங் நகை அப்படியே அந்த கழுத்தை பிடித்தான், அப்படி ஆடுது தம்பி. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மயிலாக்கோட்டை ஜட்ஜெல்லாம் வந்துட்டார். அவர் நாட் see the picture இப்படி சொன்னார். ஐ நாட் see the picture. ரிமைண்ட் பண்ணு, பேர் என்ன, மூஞ்சி கூட பார்க்கல, பேர் என்ன, ஏண்டா கழுத்தை பிடிச்சி ஆட்டா இருக்கிற மாதிரியாடா இருப்பேன். மேஜிஸ்ட்ரேட்டு கேட்ட வார்த்தைங்க இங்கே ஒழிக்குதுங்க எனக்கு. ஆட்டா இருக்கிற மாதிரியாடா இருப்பேன். ஒரு ஜட்ஜு இந்த அளவுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜட்ஜெல்லாம் மீறி ஒரு மனிதனாக மாறுறாரு. ஜட்ஜுக்கு அது அவசியம் இல்லை. அது ஆட்டா இருக்கிற மாதிரியாடா இருப்ப. எத்தனை கிராம் நகை இருந்தது? ரெக்கவரி கவரிங் ஐயா, கவரிங் நாய்க்கா, ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. இன்னமும் எனக்கு பசுமையாக 2007 நடந்த சம்பவம் தம்பி. அதனால சொல்கிறேன், எல்லாருக்கும் சூப் போனோன்னு ஜெயிலர் எப்படி கொஞ்சிருப்பாரா, எடுத்து பட்டையை பிடிச்சிருப்பாங்க. எல்லாரும் வீட்லையும் பேரம் பற்றி இருக்குல்ல தம்பி. ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் எப்படி விடுவாங்க? அங்கே அவங்க டியூட்டியில் இருக்கிறத மனிதனாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் மனிதனாகுவாங்க. எல்லாரும் எல்லா நேரங்களும் மனுஷன்தான். என்னோட சூழ்நிலை சில நேரத்தில் மிருகம் ஆக்கிடுது, சில நேரத்தில் கடவுள் ஆக்கிடுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.